சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் நெல்லிக்காய் சாகுபடி செய்து வரும் தஞ்சை மாவட்ட விவசாயி மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றியமைக்க கோரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் குறுங்குளம் பகுதியில் ஆற்று பாசனம் இல்லாததால் நிலத்தடி நீரை நம்பியே விவசாயிகள் உள்ளனர். ஆரம்பத்தில் நெல், கரும்பு சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் தற்போது படிப்படியாக மாற்று பயிருக்கு மாறி உள்ளனர். தோட்டக்கலைத்துறை உதவியுடன் குறைந்த செலவில் சொட்டு நீர் பாசனத்தில் நெல்லிக்காய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டுக்கு 2 முறை காய் காய்த்து 8 டன் வரை நெல்லிக்காய்கள் சாகுபடியாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லி ஒட்டு ரக நெல்லியை சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன். நெல்லி கண்ணு வச்சு ஒரு 2 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு நான் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன். சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கிறதுனால எனக்கு தண்ணி சிக்கனமா இருக்குது, உரச்செலவு மற்றதெல்லாம் சிக்கனமா இருக்கு. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 டன் நெல்லிக்காய் காய்க்கும். குறைஞ்ச அளவு மினிமம், சில பேர் பார்த்தீங்கன்னா 10 டன் கூட சொல்லுவாங்க. குறைஞ்ச அளவு 6 டன் காய்க்கும். 6 டன்னு ஒரு 25,000 ரூபா அந்த ரேச்சு கொடுத்துச்சுன்னா ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயார் பண்ணுறதுக்கு தஞ்சாவூர் ஐஐசிபியில் ட்ரைனிங் சென்டராக இருக்கு. அதை தோட்டக்கலைத்துறையோ இல்லை விவசாய அலுவலர்களோ சேர்ந்து நம்மளுக்கு முயற்சி பண்ணி ஒரு 10 பேர் குழுவாக இருந்து ட்ரைனிங் கொடுத்து இங்கேயே அதுக்கு ஒரு ஃபேக்டரி வைக்கிற அளவுக்கு விவசாய ஃபேக்டரி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழு அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இந்த ஃபேக்டரியை வச்சு இது பண்ணி தயார் பண்ணி மதிப்பு கூட்டின பொருளை விற்றா இந்த 1 லட்சம் லாபங்கிறது 2 லட்சம் அளவுக்கு லாபம் இருக்கிற அளவுக்கு இது ஒரு நல்ல பயிர், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். நீர் பற்றாக்குறை, மின் தட்டுப்பாடு என்றுள்ள சூழ்நிலையில் நெல்லிக்காய் சாகுபடி ஆறுதல் தருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.